மார்க்கிங் எடுக்கிறேன். முதல்ல பிளவுஸோட உயரம் எடுத்துக்கலாம். உயரம் வந்து 14+2 எடுத்துக்கணும் யாருக்கா இருந்தாலும். இப்ப கீழே வந்து நான் இங்க எவ்வளவு கொடுக்குறேன்னா 1.5 இன்ச் கொடுக்குறேன். இப்ப கீழே ரஃப் ஏஜ் விட்டுருங்க, விட்டுட்டு 1.5. இந்த 1.5க்கு அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்ப இங்க இருந்து பிளவுஸோட உயரம் மார்க் பண்ணிக்கோங்க 14. இதுவும் போட்டாச்சு. இதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச்சு, கீழே 1.5, அப்புறம் உங்க பிளவுஸோட அளவு, அப்புறம் மேல ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு அப்படி மார்க் பண்ணி பிளவுஸோட மேல ஓகேங்களா. 9+2 இன்ச் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 10+12 இந்த அகலம் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இப்ப எனக்கு உங்களுக்கு 9+2ன்னா 19 வரணும். எனக்கு எக்ஸஸாவே இருக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி மடிப்பு போயிட்டு 9னா 11 தான் தேவை. சரிங்களா? எந்த அளவுக்கு நம்மள மடிச்சு ஆமா கரெக்டா இருக்க மாதிரி வச்சு இதுதான். இப்ப இதுக்கப்புறம் தான் நம்ம துணிக்கு அளவிட வேண்டும். என்ன அளவுனா முதல்ல நான் இங்க எடுத்த மாதிரி சைடு உயரத்தை மார்க் பண்ணிடுவேன். ஆமா அப்படியே பார்த்துட்டே வாங்க. அது கூட 2 இன்ச். 2 இன்ச்னா அது எப்படி சைடு உயரம் மார்க் பண்றேன் ஃபர்ஸ்ட். உங்களோட சைடு உயரம் எவ்வளவு வந்திருக்கு? 2வது பாயிண்ட் பாருங்க. உங்களுக்கு 8. இங்க பாருங்க, இதுதான் இப்போ ஒரிஜினல், இது எக்ஸ்ட்ரா. நீங்கதான் ஒரிஜினல் போட்டுக்கோங்க, இது எக்ஸ்ட்ரா. ஆமா லைனா ஒரிஜினல். அதுல இருந்துதான் சைடு உயரம் எடுத்து இங்க இருந்து இது போடு. இப்ப நான் இங்க 8 மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இதுக்கு நீங்க தான் முதல்ல ஒரு போடு. சரிங்களா? இப்ப இவன் வந்து ஒரிஜினல். அந்த இப்ப இது ஒரிஜினல். இதுல இருந்து 1/2 இன்ச் இந்த மிஷின் இருக்கும். டாலர் இதுக்கு நேரம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மறைஞ்சிருக்கு. ஆமா இதுக்கு மேல வரும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சுக்கு சும்மா தூரத்துக்கு போட்டு. ஓகே, இப்ப வந்து நம்ம மார்பு சுற்றலும் மார்க் பண்ணணும். மார்பு சுற்றலும் இங்க 6வது பாயிண்ட் வரும் 9. அப்ப மொத்தம் 9 மார்பு சுற்றம் இப்ப அடுத்தது தோள்பட்டை மார்க். தோள்பட்டைக்கு எப்படி அப்படின்னா கழுத்தோட அகலமும் ஒண்ணு எடுத்துக்கிறோம் 3, 3.5 அது மாதிரி. அதுக்கப்புறம் தோள்பட்டையோட அகலமும் ஒண்ணு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்கோட அகலம் தோள்பட்டை அகலம் ரெண்டுக்கு அது கூட 1 இன்ச்சு சேர்க்கணும். இப்ப எப்படி சுத்தளவு 2 இன்ச்சு உயரத்துல 2 இன்ச்சு எடுக்கணும், அதே மாதிரி தோள்பட்டை இதுல 1 இன்ச்சு இருக்கணும் எக்ஸ்ட்ரா. இப்ப நெக்கோட ஓப்பன் எவ்வளவு எடுத்துருக்கோம் உங்களுக்கு பாருங்க. நெக் ஓப்பன் வந்து 2.25. தோள்பட்டை அகலம் 4. அப்ப மொத்தம் 4.5. 4.5 + 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்ப நான் வந்து 5 எடுப்பேன். இப்ப என்னன்னா கழுத்து ஓப்பன் 2.25. அதே மாதிரி கழுத்தோட அகலம் 2.25. இது 2 கூட்டிக்கணும். இப்ப 2 + 2 4. இது ஒரு 1/4 4. 4 கூட 1 இன்ச்சு சேர்க்கணும். ஏன்னா கை பக்கமும் நமக்கு அகலம் 2.25 ஒரு மார்க். இவன் ஒரிஜினல், இதுக்கு வெளியே அதாவது ஷோல்டர் ரைட் இருக்கு. நான் போட்டு வரதெல்லாம் அது கூட சேரணும். ஓங்கோன்றதெல்லாம் அது கூட சேரணும். இங்க பாருங்க, இது வந்து இந்த லைனோட இது ஓகேவா? இப்ப இதுக்கு நான் ஆமல் வரையணும். இதோட முடிகிற ப்ளவுஸ். ஆமல் ஃபர்ஸ்ட் பேக்கெட் கிளிப் எடுப்பீங்கன்னா ஒரிஜினல்ல இருந்து 1.5 எடுக்கணும். இதுதான் ஒரிஜினல் உள்ளது. இங்க இருந்து 1.5.
ஒன்று வில் பக்கம் இருக்கு, ரெண்டு கூட வரைஞ்சுக்கோங்க. அப்பதான் இந்த கோடு வரைஞ்சு ஓ ஓ லைன்ல இருந்து வரதோ ஓவே வந்து ஈல இருந்து வரதோ ஈல வந்து. இப்ப இவங்களோட ஆங்கில செக் பண்ணிக்கிறோம். இவங்களுக்கு வந்து 7 வருது. எனக்கு கரெக்டா 7 வந்துச்சு. அப்ப இவங்களுக்கு கரெக்டா இருக்கு. இப்ப இங்க தையலுக்கான அளவு 1.5 தான் கொடுக்க போதும்னா 1.5 மட்டும். ஓகே, சுடிதார்லாம் நம்ம எப்படி வேணா போடலாம். பிளவுஸ் நம்ம கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருந்ததுனால இதுக்கு 1 காலத்துக்கு நம்ம இங்க இருந்து 1 கால் இங்க இருந்து எப்படி நாங்க 1.5 எடுத்தோம் அதே மாதிரி 1 கால் எடுத்து திருப்பி இதையே சேர்க்கணும். அடுத்து ஈலியோடு சேர்க்கணும். அடுத்து ஈழ வரும்போது கொஞ்சம் வளர்த்து கரெக்டாங்க. இப்ப என்ன செக் பண்ணுங்க. எனக்கு 7 வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து செக் பண்ணி இங்க செக் பண்ணி எனக்கு கரெக்டா தாராளமா எக்ஸஸே வந்துச்சு. எனக்கு தாராளமா இது கொடுத்துருக்கு. இதுதான் ஆப்ஷன். ஓகேவா? இப்ப கழுகு பக்கம் போலாமா? ஆமா, நமக்கு அதுமே மாத்திக்கோங்க. இப்ப கழுகுக்கு உயரம், பின்கழுத்து உயரம் வந்து 9. பின்கழுத்து உயரம் வந்து பேக் 9. இங்க இருந்து அவங்களுக்கு ஒரிஜினல் தான் மார்க் பண்றேன். 9 9 சரி. ஆனா பின்கழுத்து வேணுமா? மேலேயே வந்து பின்கழுத்து எடுத்து இங்க 8 9 பின்கழுத்து 9 கொஞ்சம் அழுக்கலையா? சரி, வரும்போது வந்து நாங்க எக்ஸ்ட்ரா உள்ள போட்டு அதுக்கப்புறம் கழுத்தை வரையும். இதுக்கப்புறம் கீழே ரொம்ப முக்கியம் இதோட பேக் உங்களை வந்து இவ்வளவு 8னா இப்ப டைம்ஸ் நான் கொடுக்குற அளவு வந்து 1.5. எக்ஸ்ட்ரா வெளியே வர அவுட்லைன் எல்லாமே கட்டிங்க. ஓகேவா? இந்த இதுக்கு வந்து நீங்க இப்ப லைனிங் கொடுத்து நான் மெயின் கிளாத் இதுல ஸ்ட்ரைட் ஃபீச்சர் பண்ணிக்கலாம். எப்படி மார்க் பண்ணலாம்னா இப்ப உங்களோடது எடுத்துக்கணும். இப்ப பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இருந்து பாதி எடுத்து பண்ணுவோம் இல்லையா? அப்படி கிடையாது. இவங்க துணியில இருந்து அளவு திருப்பி இந்த டாட்னா எங்க வருதுன்னு பாக்கணும். ஓபன் பண்ணிக்கோங்க. சைட்ல இருந்து இங்க எவ்வளவு வருதுன்னு பாரு. அதுதான் முதல்ல பொசிஷன். ஓகேவா? இப்ப இங்க இருந்து இங்க எனக்கு 4 இன்ச். அப்ப இதுதான் ஒரிஜினல். இங்க இருந்து 4க்கும் அது ஒரு ஓகேவா? இப்ப அடுத்தது இந்த டாட்டோட அகலம் 4 இன்ச் நம்ம அப்ப 2 சைடு அரை இன்ச் நமக்கு இப்படி வரும். ஏன் சொல்லுங்க, இதுதான் சென்டரா இருக்குல்ல. நம்ம பொதுவான கூட இங்க போட்டு அப்படி பண்ணக்கூடாது. பொசிஷன்னா முதல்ல எங்க இருக்கோ அதுக்கு நேரம் போட போட்டுட்டு அதுக்கு அளவை இப்படி கொண்டு வரும். அதுக்கு போகணும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது உயரம், டாட்டோட உயரம். இங்க இருந்து இங்க டாட் வந்து இவங்களுக்கு 3.5 வருது. இப்ப இங்க இருந்து போட்டுட்டு அப்படியே டாட்டை வரைச்சு இங்க எப்படி கட் பண்ணிடுங்க. அப்படியே நேரா தான் வரும்.